நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 8th 9th இருக்கும். அவருக்கு கல்யாணம் ஆச்சு. எங்க வீட்டுல நானு உருண்டு பிறண்டு அழுதேன் சார். நானு எங்க அம்மா ஒரே அவர் கல்யாணம் ஆயிடுச்சே, நான் லவ் பண்ண அவரை, நான் லவ் பண்ணவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அழுதேன். எங்க அம்மா தொடப்ப கட்டி எடுத்துன்னு வந்து நடிச்சாங்க. அவனோட இது வேணா உன்னோட இது வேணா, அவனை போயிட்டு விரும்புறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழுவுறியா, உனக்கு எல்லாம் அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு எங்க அம்மா நான் கேட்டாங்க. அப்ப அது புரியல, இப்ப புரியுது. அது விஜய்லாம் வந்து இது வந்து படம் கிடையாது, நடிச்சிட்டு போறதுக்கு வணக்கம் சொல்லிட்டு போறதுக்கு தலைக்கு மேல இப்படி கையை காட்டுறது, இது வந்து இந்த மாதிரி கதையா தான் போயிட்டு இருக்க தவிர மத்தபடி வேற எதுவும் இது இல்ல. இன்னும் கதை அதே தான் போயிட்டு இருக்கு. யாராவது எழுதி கொடுத்தா நம்ம வந்து படிச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழல். எழுதி கொடுத்தது மட்டும், ஆமா எழுதி கொடுத்தது மட்டும் தான் படிக்க முடியும் சார். படத்துல ஃபைட் பண்றாருல, அந்த மாதிரி நம்மளுக்காக ஃபைட் பண்றாருன்னு கொடுப்பாங்க. வேற என்ன படத்துல ஃபைட் பண்றாரு, அதனால நேர்லயே ஃபைட் ஆமா நேர்ல ஃபைட் பண்ணி படத்துல அந்த படத்தோட மட்டும் தானே சார் ஒரு ஹீரோவா பாக்குறாங்க அவரை. மத்தபடி வேற எந்த ஆதரவும் அவருக்கு கிடையாது. இப்ப இந்த கரூர் விஷயத்துல வந்து ஃபைட் பண்ணிருக்கலாமே, ஏன் ஃபைட் பண்ணல அவரு? தெரியலையே சார். ஃபைட் அப்போ கத்து கொடுக்கலையா என்னவோ, அவ்வளவு கூட்டத்தை சமாளி ஸ்டாண்ட் மாஸ்டர் இருந்திருக்க மாட்டாரு அவ்வளவு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, அதனால விட்டுருப்பாரு. வெறும் 20 லட்சம் ரூபாய் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அது ஏன் அப்படி பண்றாரு அவரு? குடுக்கறதுக்கு மனசு இல்லனா? குடுக்கறதுக்கு மனசு இல்ல, இருந்தும் குடுக்கறதுக்கு மனசு இல்ல அவருக்கு. மக்களுக்காக அரசியல் இல்ல. இதுல இருந்து பார்த்தாலே தெரியலையா, அவர் அன்னைக்கு இன்சிடென்ட் நடக்குது, அதுல இருந்து அப்படி ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கூட கொடுக்காத போறாரு அவரு. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு பாத்தீங்கன்னா மக்கள் ஆதரவு குறைஞ்சிச்சா இல்ல வந்து அப்படியே இருக்கிறதா என்றது வந்து நம்ம நேரடியாவே மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஊராட்சி சைட்லாம் பாத்தீங்கன்னா இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அங்க மழைக்காக வந்து என்னென்னலாம் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்கன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். கரூர் விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா, 41 பேர் இருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஆதரவு ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இறங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குறைஞ்சிருக்கு சார். எப்படி சொல்றீங்க குறைஞ்சிருக்குன்னு? சார் ஒரு தலைவன்னா என்ன சார், மக்களை காக்கிறது தான். அந்த தலைமை பண்பே அவர்கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் எப்படி அவருக்கு ஆதரவு கிடைக்கும்? தலைமை பண்பே நீங்க ஜட்ஜும் ஒரு வாட்டி சொல்லிட்டாரு தலைமை பண்பு. அதுக்கப்புறம் எப்படி அவருக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆதரவு? அவர் என்ன பண்ணிருக்கணும் ஆக்சுவலா? நின்னு ஃபேஸ் பண்ணிருக்கணும் சார். என்ன பிரச்சனை தலைவன் போது நம்மள நம்பி ஒரு கூட்டம் வருது, நம்ம என்ன பண்ணணும்? அதை காக்குறது தான் நம்ம வேலை. அதை விட்டுட்டு நம்ம தனியா போயிடலாமா? தப்பு இல்லைங்களா? இல்ல இன்னும் கூட அவர் வந்து மக்களை வந்து ஒன்னும் சந்திக்கவே இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவர்கள்? ஏன் சந்திக்கல சார்? ஏன் சந்திக்கல? போயிட்டு சந்திச்சிருக்கணும்ல. ஒரு மாசம் ஆகுது, பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களா? என்ன பர்மிஷன் சார்? சாதாரணமா போயிட்டு ஒரு ஸ்டேஷன்ல நம்ம பர்மிஷன் கேட்டாலே கொடுப்பாங்க, போயிட்டு வாங்கி பாத்துருக்கலாமே. இதெல்லாம் சாக்கு சார். இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா சொல்லுங்க? இதெல்லாம் வந்து சும்மா வந்து சும்மா கண் போன போக்குல போற மாதிரி அவருக்கு யாரும் ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்திருக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்து. அதனால அவர் போயிட்டு பார்க்காம கூட இருக்கலாம். சரி, அப்புறம் வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. நீங்க மக்கள் மேல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு அவரு. சரிங்க சார், ஒரு குழந்தை இறந்துடுச்சு ஒரு தாய்க்கு, அந்த தாய் சிரிச்சுட்டு பேட்டி கொடுக்குறாங்க, நன்றி சொல்றாங்க, அவர் 20 லட்சம் ரூபாய். அப்ப அந்த குழந்தையோட உயிர் அந்த தாய்க்கே பெருசா தெரியல. எனக்கு விஜய் தான் முக்கியன்றாங்களே, விஜய் தான் முக்கியம், குழந்தை போனா போகுது, எனக்கு விஜய் சிஎம் ஆகணும்ன்றாங்க. விஜய் சிஎம் ஆகணும்னா பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிருப்பாங்க சார். சோ இந்த பணத்தை கொடுத்து தான் பேசுவாங்க. ஆமா, வேற என்ன நினைக்கிறீங்க? பணத்தை கொடுத்து தான் கரெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப ஒரு தாய் இப்படி பேசுறது எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த மாதிரி எப்படி சார் பேச முடியும் ஒரு தாயால? பணம் தான் முக்கியன்ற தாய் அது குழந்தைய பத்தி அவங்க கவலைப்படல. விஜய் புருஷனே பத்தி கவலைப்படல, அவங்க எப்படி சார் குழந்தைய பத்தி கவலைப்படுவாங்க? மக்கள் அது வந்து குறைஞ்சிருக்குண்ணா. அவருக்கு குறைஞ்சிருக்கு. எதனால? அவர் வந்து இப்ப இந்த நிகழ்வு நடந்து 1 மாத காலம் ஆகுது, அவர் இன்னும் போய் மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நிவாரணம் கொடுக்குறேன்னாரு 20 லட்சம். அதுவே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு நிவாரணம் கொடுத்தாரு. அந்த நிவாரணமும் இன்னும் கொடுக்கல, அதுவும் சரியா அறிவிக்கல. அவர் வந்து இறந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் தான் சொன்னாரு. ஆனா தமிழக அரசு இறந்த ஒருவருக்கு 10 லட்சம் சொல்றாங்க. 20 லட்சம் பட் ஆனா இவர் பாத்தீங்கன்னா வந்து இப்போ 2 குழந்தைகள் வந்து ஒரு வீட்டுல இருந்திருக்கு, ஆனா வந்து வெறும் 20 லட்சம் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அது ஏன் அப்படி பண்றாரு அவரு? குடுக்கறதுக்கு மனசு இல்லனா? குடுக்கறதுக்கு மனசு இல்ல, இருந்தும் குடுக்கறதுக்கு மனசு இல்ல அவருக்கு. ஆனா மக்களுக்காக தான் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி? அது அவரு சும்மா பேச்சுவாக்குல அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் மக்களுக்காக அரசியல் இல்ல. இதுல இருந்து பார்த்தாலே தெரியலையா, அவர் அன்னைக்கு இன்சிடென்ட் நடக்குது, அதுல இருந்து அப்படி ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கூட கொடுக்காத போறாரு அவரு. பிரஸ் மீட் கொடுக்காம போறாரு. ஆமா, இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாரு? இவர் வந்து ஒரு மக்களுக்கான தலைவரா? நீங்க சொல்லுங்க, இவர் வந்து ஒரு மக்களுக்கான தலைவரா? இந்த கரூர் விவகாரத்துல விஜய் நடந்துக்கிறது சரியா தவறா? தவறுதான் சார். எப்படி சொல்றீங்க தவறுன்னு? அவர் பண்ணது தவறு. ஒரு விஷயத்த அவரால் நின்று ஃபேஸ் பண்ண முடியாதவெல்லாம் தலைவனா வந்து நிக்க முடியாது.
எதை வச்சு சொல்றீங்க அவர் ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு? சார் நாங்க பாக்குறோம், நியூஸ் பாக்குறோம், பேட்டி அப்போதைக்கு அப்ப நாங்க பாத்துட்டே இருக்கோம். அதெல்லாம் நாங்க பாக்குறவங்களா முட்டலா சார்? இல்ல கண்ணை கட்டி எங்களை காட்டுல விட்டுக்கிறாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நாங்களும் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா கண்டிப்பா அங்க என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே நுணுக்கமா சொல்லியிருப்போம். நாங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா சொல்லிருப்போம் சார். ஆனா அப்போ 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. இப்போ அவருக்கு 20 லட்சம்னா அப்போ ஒரு உயிரோட வேல்யூ வந்து 20 லட்சம் தானா? 20 லட்சம் தானா? அதை வாங்குறாங்க, கை நீட்டி வாங்குறாங்கன்னா அவங்களாம் தாயே கிடையாது சார். 10 மாசம் யாரு உண்மையா சுமந்து பிள்ளைய பெக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் அதோட அருமை தெரியும். இல்ல ஒருத்தங்க சொல்றாங்களே, இந்த காசு வாங்கிட்டு பிறகு சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு பசங்க போயிடுச்சு, சரி ஓகே விஜய் வந்து ஃபீல் பண்றாரு, ரொம்ப அவர் வந்து ஃபீல் பண்ண வேணாம், அவர் கண்டிப்பா முதலமைச்சர் ஆவார்னு ஒரு தாய் சொல்றாங்க. 2 குழந்தைகள் இருந்த தாய் சொல்றாங்க. விஜய்க்காக விடுறாங்க அவங்க குழந்தையே. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முட்டாள், அடி முட்டாள் சார். அவங்க அடி முட்டாள். பெத்த குழந்தைய வந்து ஒரு நடிகனுக்காக அந்த இடத்துல விட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களெல்லாம் என்ன கேட்டகரியில சேர்க்கறதுனே தெரியல. இல்ல அவங்கள ஒரு வேளை வந்து இப்படி பேசுறாங்கன்னா வந்து 20 லட்சம் ரூபாய் நீங்க இன்னும் பேசுங்க அப்பதான் கொடுப்பேன்னு சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். மக்கள் ஆதரவு எப்படிங்க அதிகமாகும்? அதாவது ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. 41 பேர் இறந்ததுனால நம்ம போய் நிவாரணம் தரோம், அதை தரோம், இதை தரோம்னு எல்லாமே அவங்க செயலாளர்கள் எல்லாமே சொல்றாங்களே தவிர யாருமே அதுக்கான ஸ்டெப் எடுத்த மாதிரி இல்ல. முந்தானத்து கொடுத்துருக்காங்க, முந்தானத்து தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 39 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஒரு வீட்டுல 2 குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து கணக்குல விடப்பட்டிருக்கு. அதே 2 பேர் இருந்திருக்காங்க, ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒருத்தவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது எப்படி சரியான முறையில இவங்க ஒரு நிவாரணம் கொடுத்தாங்கன்னு எப்படி வெளில சொல்லிக்க முடியும்? அது எப்படி கரெக்டா ஆகும்? கள்ளக்குறிச்சியில கூட பாத்தீங்கன்னா போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே ஒன்னும் பார்க்கவே இல்ல. இங்க பார்க்கலன்னு அது நிறைய பேர் குற்றச்சாட்டாவே வச்சிருக்காங்க. ஆனா யாரு சொன்னாலும் நான் வந்து பர்மிஷன் கிடைக்கல அந்த மாதிரி தான் ஒரு இதுவா போகுது. மத்தபடி வேற எதுவும் அவங்க வந்து பெருசா நான் பண்ணிடுறேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு வெறும் அங்க பக்கத்து லோக்கல் ஸ்டேஷன்லயோ இல்ல எஸ்பி கிட்டே சொன்னாலே போதும் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. ஆமா, அதுக்கே ஒரு தயங்குறாரு. எனக்கு எதுக்காக தயங்குறாரு? அதாவது பர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லி கதை சொல்றதே உங்க ஒரு வேலையா வச்சிருந்தா இப்படி நடிகை நல்ல கதையா தான் திரைக்கதையா தான் போயிட்டு இருக்க தவிர மத்தபடி வேற எதுவும் இது இல்ல. இன்னும் கதை திரைக்கதை அதேதான் போயிட்டு இருக்கு. யாராவது எழுதி கொடுத்தா நம்ம வந்து படிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழல். எழுதி கொடுத்தது மட்டும். ஆமா, எழுதி கொடுத்தது மட்டும் தான் படிக்க முடியும். இல்ல இப்போ இந்த 2 குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இறந்திருக்காங்க ஒரு வீட்டுல. ஆனா அந்த தாய் வந்து சொல்றாங்க எனக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, அவர் அழுவும் போது எனக்கே கஷ்டமாயிடுச்சு, அவர் கண்டிப்பா நினைச்சு நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜய் கிட்ட சொல்றாரு. மணி மைண்டடா இருக்க தாயா இருப்பாங்க சார். நம்மளால அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க அந்த பணத்துக்காக அவங்க பேசுறாங்க, வேற எதுக்காகவும் இல்ல. விஜய்க்காக என்ன ரீசனுக்காக விஜய்க்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க? கண்மூடித்தனமான ஆதரவு ஏன் கொடுக்குறாங்க சார்? படத்துல ஃபைட் பண்றாருல்ல, அந்த மாதிரி நம்மளுக்காக ஃபைட் பண்றாருன்னு கொடுப்பாங்க. வேற என்ன? படத்துல ஃபைட் பண்றாரு, அதனால நேர்ல ஃபைட் பண்ணி படத்துல அந்த படத்தோட மட்டும் தானே சார் ஒரு ஹீரோவா பாக்குறாங்க அவரை. மத்தபடி வேற எந்த ஆதரவும் அவருக்கு கிடையாது. இப்ப இந்த கரூர் விஷயத்துல வந்து ஃபைட் பண்ணிருக்கலாமே, ஏன் ஃபைட் பண்ணல அவரு? தெரியலையே சார். ஃபைட் அப்போ கத்து கொடுக்கலையா என்னவோ? அவ்வளவு கூட்டத்தை ஸ்டாண்ட் மாஸ்டர் இருந்திருக்க மாட்டாரு அவ்வளவு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, அதனால விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்கன்னா இந்த மக்களை நான் சந்திக்கிறோம், அவங்க சந்திக்கணும்னா பாத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு நான் பர்மிஷன் வாங்கணும்? கள்ளக்குறிச்சிக்கு போனார்ல, கள்ளக்குறிச்சிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனாரா? இல்ல இப்போ நடந்த அஜித் குமார் சம்பவம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் போனாரா? இதுக்கு மட்டும் எப்படி நான் பர்மிஷன் வேணும்? இப்போ வந்து அதான் இப்போ விஜய் வந்து 2026 வந்து இது வச்சு ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா இல்ல தோப்பாருங்க? இல்லண்ணா, இது பெரிய டிராபேக் தான் அவருக்கு. ஏன்னா மக்களே அவர் போய் இன்னும் போய் சந்திக்கல, 1 மாத காலம் ஆகுது. ஏன் போய் சந்திக்கல? அப்போ உங்களுக்கு தைரியம் இல்ல, மக்களை சந்திக்கிறதுக்கே தைரியம் இல்லை உங்களுக்கு. நீங்க எப்படி மக்கள் பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி மக்களுக்கு நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க? எப்படி இது பண்ணுவீங்க? ஏன்னா எந்த தாயும் பார்த்தீங்கன்னா குழந்தை போட்டா எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்துல நான் பார்த்தது கிடையாது. ஆமா, கண்டிப்பா சார். சார் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்கும் வந்து விஜய் ரசிகர் தான். நான் இல்லன்னு சொல்லல. எனக்கும் ஒரு காலகட்டத்துல விஜய் கண்டிப்பா பிடிக்கும் சார். எல்லா படம் பாத்துருக்கீங்க? எல்லா படத்தையும் பாத்துருக்கேன். எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து ஒரு படிச்சது அந்த துல்லாத மனம் துள்ளமா, அது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போது, உண்மையாவே சொல்றேன், நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 8th 9th இருக்கும். அவருக்கு கல்யாணம் ஆச்சு. எங்க வீட்டுல நானு உருண்டு பிறண்டு அழுதேன் சார். நானு எங்க அம்மா ஒரே அவர் கல்யாணம் ஆயிடுச்சே, நான் லவ் பண்ண அவரை, நான் லவ் பண்ணவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அழுதேன். எங்க அம்மா தொடப்ப கட்டி எடுத்துன்னு வந்து நடிச்சாங்க. அவனோட இது வேணா உன்னோட இது வேணா, அவனை போயிட்டு விரும்புறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழுவுறியா, உனக்கு எல்லாம் அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு எங்க அம்மா நான் கேட்டாங்க.
அப்ப அது புரியல, இப்ப புரியுது. இப்ப புரியுது அது. ஏன்னா வந்து இப்ப பேட்டி கொடுக்குற பெண்கள் எல்லாமே சொல்றாங்க, எனக்கு என் வீட்டுக்காரனை விட என் வீடு விஜயை தான் பிடிக்கனா, அப்ப தாலி கட்டினவன் எதுக்கு, புள்ள எதுக்கு, உனக்கு குடும்பம் எதுக்கு, நீ பேசாம விஜய் கூடவே போயிருக்கலாமே. அவன் முதல்ல அவன் கேட்டுக்கிட்ட போய் நிக்கிறாங்களா ஜனங்க, அவன் ரசிகர்களை பாக்குறதுக்கு அவனுக்கு துப்புக்குதா நான் கேக்குறேன். இல்ல பார்த்தா கூட்டம் வந்துதாமே, கூட்டம் சார் முதலமைச்சரை பாக்குறதுக்கு தான் கூட்டம் வருது, அவர் பாக்கலையா, கை கொடுக்கலையா, என்ன பேசுறீங்க நீங்க, என்ன கேள்வி கேக்குறீங்க அதை சொல்லுங்க எனக்கு முதல்ல நீங்க. சரி, இப்போ அந்த கரு விபத்து வந்து ஏற்பட்டது காரணம் முழுசா வந்து திமுக கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எப்படி சார் சொல்றாங்க? திமுக கவர்மெண்ட் எப்படி சொல்றாங்க? என்ன பண்ணாம விட்டாங்க சொல்லுங்க. அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்களே சார். எங்க இப்போ ஆட்சியில இருக்கிறதுனால அவர் மேல கரை பூசுறதுக்காக கூட இது பேசுற இதுவா இருக்கும் சார். அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் எதுவுமே ஹெல்ப்பே பண்ணலன்னு சொல்றாங்களே சார். எவ்வளவு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் சார்? என்ன சார் ஹெல்ப் பண்ணல? நீங்க பாத்தீங்களா அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் பாத்தீங்கல்ல, அதுல யார் மேல தப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன பாதுகாப்பு, எவ்வளவு கூட்டத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்? விஜய் லைட் போட்டு ஆஃப் பண்ணாரு, அதெல்லாம் டைமிங். அந்த மாதிரி பண்ணாதான் ரசிகர்களுக்கு பிடிக்கும், அதனால அவர் பண்றாரு. அதெல்லாம் ரசிகர்னா படமா சார் காட்டின்னு இருக்காரு. அங்க மீட்டிங்க்கு பேச வந்திருக்காரு, அங்க போய் விளையாடலாமா? அவரு ஒரு தலைவர் வர்றாருன்னா அவர் ஹீரோயிசம் காட்டுறாரு. ஹீரோயிசம் இதுல ஹீரோயிசம் வந்து அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அங்க நின்னு ஒரு ஹீரோயிசம் காட்டியிருந்தா ஒரு தலைவரான ஒத்துக்கலாம் சார். அங்க நிக்கவே இல்லையே, அந்த நிமிஷம் போனவர் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு பாக்கலையே மக்களை. இவரை ஒரு தலைவரை எப்படி ஏத்துக்க முடியும் நீங்க சொல்லுங்க? அப்ப மக்களுக்கு வந்து உதவி பண்றன்ற ஒரு எண்ணம் விஜய் கிடையாது. அந்த மாதிரி இருந்தா தானாவே முன் வந்து போய் ஒரு நிவாரணம் கொடுக்குறேன்னா உடனே கொடுத்தாதான் அது ஒரு நிவாரணம். அது 6 மாதம் கழிச்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து வலி, அந்த மாதிரி வலியா இருக்கும்போது எப்படி ஆகும்? அதெல்லாம் அது சரியான ஒரு எடுத்துக்காட்டா இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த 20 லட்சம் ரூபாய் வாங்கிக்கணும், பரவாயில்ல என் புள்ள போனா பரவாயில்ல, அவர் விஜய்க்காக தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாலாம் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி ஒரு பெற்ற பிள்ளைக்கு வந்து ஒரு அம்மா சொல்லுவாங்களா, விட்டு போனா சொல்றாங்களே, அவங்க சொல்றாங்கன்னா அது ஏதோ பின்னாடி வந்து ஏதோ சதி இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது நான் ஒரு குழந்தை பெற்றிருக்கேன்னா என்னோட புள்ள சத்து போகுதுன்னா அது ஏன்டா போனோன்னு தான் மனசு வலிக்குமா, இல்ல போனா போகுதுன்னு சொல்றதுக்கு அது ஒண்ணும் மகாத்மா காந்தி ஒண்ணும் இல்லையே, ஒன்னும் தேசத்துக்காக ஒன்னும் அவ்வளவு செஞ்ச ஒரு இது இல்லல்ல. அதாவது இப்பதான் நடிச்சு இப்பதான் அரசியல் கல்வியே வராரு, அவருக்காக போனா போகுதுன்னு சொல்ற அளவுக்கு ஒன்னும் இது இல்லையே. இல்ல எனக்கு என்னன்னா, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய விட விஜய் தான் முக்கியம்னு சொல்றாங்க. அது எப்படி ஏத்துக்க முடியாது? என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அது வந்து ஒரு சும்மா அது ஒரு விளம்பரத்துக்காக அவங்கள கூப்பிட்டு வச்சு சொல்ல சொல்லியிருப்பாங்களே தவிர மத்தபடி காசுக்காக நான் கொடுப்பேன். காசு ஓப்பனா சொன்னா காசுக்காக நான் வந்து உங்களுக்கு 10 லட்சம்ங்கிற இடத்துல நான் ஒரு 30 லட்சம் தரேன்னு சொன்னா அவங்கள வச்சு பேச சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரிதான் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களே, இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தி நீங்க வந்திருக்கீங்க. பட் ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நான் விஜய பார்த்தாலே போதுங்க, அவர் என் கடவுளுங்க, கடவுள்ன்றாங்க. விஜய் கடவுள், எனக்கு அவர் வந்தாலே போதும், அவர் சிஎம்ன்றாங்க. இது பத்தி இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார், வாய்ப்பே கிடையாது. விஜய் எல்லாம் வந்து இது வந்து படம் கிடையாது, நடிச்சிட்டு போறதுக்கு, வணக்கம் சொல்லிட்டு போறதுக்கு, தலைக்கு மேல இப்படி கையை காட்டுறது, இது வந்து இந்த மாதிரி சரிங்களா, இது வந்து படம் கிடையாது. நீங்க உண்மையான விஜய் ரசிகர், அரசியல். இது தலைவா படம் நடிச்சிட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த கிடையாது அரசியல், இது நேச்சுரல். அது படம், பணம் வாங்கிட்டு நீ சம்பாதிக்கிறதுக்காக நடிக்கிற, ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்கு. படமும் ரியல் லைஃபும் ஒண்ணு கிடையாது. சரிங்க, இப்போ வந்து இத்தனை நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது இந்த மாதிரி நடந்து. ஆனா இன்னும் கூட வந்து அவர் போயிட்டு இன்னும் பார்க்கவே இல்லையே. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பயம் அவரே நடிச்சிருக்காருல்ல, பர்மிஷன் கொடுக்கலன்றாரு. எப்படி நீங்க பர்மிஷன் எப்படி சார் கொடுக்காம இருப்பாங்க? 41 உயிர் சும்மாவா? அது எப்படி பர்மிஷன் கொடுப்பா? சரி, பர்மிஷன் கொடுக்குறாங்களா இல்ல, நீ போய் பாரு ஜனங்களை. உனக்காக வந்த ஜனங்க, குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து வயசு பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாமே செத்து இருக்காங்க. சரி, இந்த புசி ஆனந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாரு 5 நாளா. ஏன் ஒளிஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? பயம் தான். எதுக்கு பயம்? அவரையும் பயப்படணும். ஏன் பயப்படணும்னா இத்தனை உயிர் போயிருக்கே சார், கேள்வி கேட்க மாட்டாங்களா? அந்த கேள்வி கேட்கறது பயந்துனா போயிட்டாரு அவரு. ஆமா, வேற என்னவா சார் இருக்கும்? இப்ப விஜய் அவர்கள் போல, சரி ஓகே கூட்டம் கூட்டுறோம்னு சொல்றாங்க. அப்ப 2ஆம் காட்டு தலைவர்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார், அவங்க எல்லாம் கூட ஏன் போய் பார்க்கவே இல்லை? தலைவர்னா என்ன சார்? போலீஸுக்கு பயந்து ஓடுறவங்களா தலைவர்? ஒரு போலீஸ்க்கு பயந்து ஓடுறவங்க தலைவரா இருக்க முடியாது இல்ல. என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஏன் அரெஸ்ட் ஆயிருக்கலாமே? அரெஸ்ட் ஆகலையே. ஏன் ஆகல? பயம் சார், போயிட்டு அரெஸ்ட் ஆகல. ஏன் முதலமைச்சர் ஆகலையா? கல்யாணம் ஆகி 3 மாசத்துலயே மிசா சட்டத்துல உள்ள பிள்ளைங்களா? ஆனா இவங்க எல்லாம் ஆகல. பட் ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா, நான் இல்ல 2026 வந்து விஜய் தான் சிஎம் சொல்றாங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா விஜய் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் 1% நடக்கவே நடக்காது சார். சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருக்கணும், சரிங்களா?
சொல்றவங்க வாய் வார்த்தையா சொல்லிட்டு தான் இருக்கணும், நடைமுறை அது ஆகாது. சரி, கடைசி கேள்வி, விஜய் வந்து எம்எல்ஏ வாச்சும் வர மாட்டாரா? முடியாது சார், எம்எல்ஏ கூட எதுவுமே ஆக முடியாது. எதுவுமே ஆக அப்ப முடியாது. அடுத்து என்னதான் பண்ண அவரு? அவர் சினிமா நடிக்க போக சொல்லுங்க சார், சினிமா நடிக்க. அதுதான் அவருக்கு செட் ஆகும். இல்ல இப்ப கள்ளக்குறிச்சிலாம் போய் பார்த்தாரு, கள்ளக்குறிச்சிக்கு போனாரு. இப்ப இந்த அஜித் குமார் மரணம் எல்லாம் ஏற்படுச்சுல, அவரு அப்பெல்லாம் போய் பார்த்தாரு. ஏன் இதுக்கு வர மாட்டா? இதுக்கு பெர்மிஷன் தரலையா அதுதான் உனக்கு? தெரியல ஏன் ஏன் உனக்கு இதுக்கு பெர்மிஷன் தரலையா? அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? நடிக்கிறான் சார் அவன். நடிக்க தான் செய்வான். நடிகர் கண்டிப்பா சார். எதை வச்சு நீங்க ஒரு நடிகரான்னு நீங்க சொல்றீங்க? ஏன் சார் அவ்வளவு பிரச்சனை, ஜனங்க எல்லாம் மயங்கி விழுது, அவன் பாக்குறான், பாத்துட்டு மயங்கி விழுந்த உடனே கடன்னு உள்ள போயிட்டு உட்காராரு. உட்காந்துட்டு இல்ல தண்ணி பாட்டில் தூக்கி போட்டாரு, ஒரு 4 பாட்டில். ஒரு 4 பாட்டில் போட்டா அத்தனை ஜனத்தோட உயிரை காப்பாத்திட முடியுமா? சொல்லுங்க சார். ஒரு மீட்டிங் நீ நடத்துறியானா ப்ராப்பரா அங்க என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கணும். எல்லாம் இருக்கணும் சார். அங்க எதுவுமே இல்ல. சரி, இந்த மெயினா இந்த விபத்துக்கு காரணம் எதனால ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவரு டைமிங் தான் சார். ஜனங்க சேரட்டும் சொல்லிட்டு ஜனங்களை குழிய விட்டுட்டு அந்த இடத்துல மூச்சு விடுறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டாப்பல. இல்ல ஆனா வந்து அங்க ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவர் கரெக்ட் டைமுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. சொன்னவனுங்க எல்லாம் அப்ப முட்டாளா? அவர் அந்த இந்த ஒரு டைமிங் கொடுத்தாங்க, அவருக்கு 3 மணி நோவு கொடுத்தாங்க. அவர் எதுக்கு 7 மணிக்கு வந்தாரு? அப்ப எத்தனை அவரு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுது? சொல்லுங்க பாப்பா. கூடட்டும், ஜனங்க கூடட்டும். எவன் செத்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை ஓட்டு. ஜனத்தை காட்டுறது. ஆமா, ஜனத்தை காட்டுறது. எனக்காக இவ்வளவு ஜனம் வருது. ஆனா வந்து உண்மையாவே வந்து அவர் எலெக்ஷன்ல நிப்பாரு, முதலமைச்சரா வருவாருன்னு சேர்ந்த ஜனம் கிடையாது. சும்மா ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். ஆமா, விஜய் பாத்துட்டேன் நானே. நான் கூட விஜய் ரசிகத்தை பாத்துட்டேன். சூப்பரா இருப்பா, கண்ணு சூப்பரா இருக்குதுப்பா, ட்ரெஸ்ஸிங் சூப்பரா இருக்குதுப்பா, கலர் செம்மையா இருப்பா, என்ன பாத்துட்டா இருப்பா, எனக்கு பார்த்து ஒரு கையாட்டிட்டா இருப்பா. அது போதும். அந்த ஜனங்களுக்கு வந்த ஜனங்களுக்கு சொல்றேன், அது உண்மையான தலைவனுக்கு அழகு கிடையாது. என்ன இறங்கி வேலை பார்க்கணும் அங்க உள்ள. சரி, இப்ப பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் ஏன் போயிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு? இப்போ ஒரு காரணம் என்ன? அவரை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க ஜனங்க விட்டுருந்தா. இல்ல ஆக்சுவலா வந்து இவங்க அரெஸ்ட் ஆகுறதுக்கே வந்து பயப்படுறாங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதுதான் சார் உண்மையான தலைவனா. இறங்கி என் ஜனங்க என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன், எனக்காக செத்துக்கிறாங்க, நான் ஜெயிலுக்கு போறேன் என் ஜனங்களுக்காக. அவன் தான் உண்மையான தலைவன். இவங்கெல்லாம் யாரு அப்போ? இவனுங்கெல்லாம் தலைவன் இல்ல, சும்மா பிள்ளைக்கா பசங்க இவனுங்கெல்லாம். ஆமா, பிள்ளைக்கா பசங்க. இப்போ இந்த கொளுத்துவாஞ்சேரி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மௌலிவாக்கம், ஐயப்பந்தாங்கல், இந்த மாதிரி பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் வந்தாலே தண்ணி வந்து அதிகமா நின்றுரும். அதாவது ரொம்ப விமர்சிக்கப்படுற ஏரியா இதுதான். இந்த தண்ணி சும்மா மழை வந்தாலே நின்றுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆக்சுவலா சிலவங்க எல்லாம் சொல்றாங்க, இங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ணல, இந்த மழைக்கெல்லாம் இந்த ஊர் தாங்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா, போரூர் ஏரி வந்து மதகம் கிடையாது, தண்ணி போகிற வடிகாலுக்கான கலங்கல் மடையும் கிடையாது. சரி, அதனால என்ன ஆச்சுன்னா, போரூர் ஏரி நிறைஞ்சிருச்சுன்னா இந்த பகுதியெல்லாம் ரிவர்ஸ் ஆகி எல்லாமே மிதக்கிற நிலமையில இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சிக்கு வந்தப்போ, இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்த அமைச்சர்கிட்ட அப்போ எம்எல்ஏ இருக்கும்போது நாங்கள் குடியிருப்பு நல சங்கத்தில் வந்து நாங்கள் பேசியிருந்தோம். அவர் நம்ம ஆட்சி வந்த உடனே நான் இந்த வேலையை கண்டிப்பாக நான் செஞ்சு தரோம் அப்படின்னு உறுதி கொடுத்தாரு. அதேபடி ஒரு வருஷம் கழித்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய மழை வந்து எல்லாமே இங்கே போரூர் ஏரியோட கரையிலேருந்து பின்னாடி இருந்த மாங்காடு வரைக்கும் நிறைஞ்சி போச்சு. அந்த டைமில் வந்து நாங்கள் அவர்கிட்ட போயிட்டு முறையிட்ட உடனே இது வந்து சின்ன விஷயமா இல்லை, இது வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசி தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பேசி முதலமைச்சரே எங்கள் பகுதி கொண்டு வந்து காமிச்சு இருக்கிற நிலைமையை அவர் புரிய வச்சு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் கட்டமாக வந்து ஒரு 120 கோடியில் ஒரு திட்டத்தை, ஒரு சாலையே, ஒரு யூனியன் சாலையே வெட்டி அது கட்டன் கவர்னு ஒரு முறையில் வந்து கால்வா போட்டு பைபாஸ் ரோடு 200 அடி சாலையை வந்து துண்டிக்காமல் புஷ்துருன்னு ஒரு புதிய நவீன தொழில்நுட்பத்தை வச்சு, புஷ்துரு டெக்னாலஜின்னு ஒன்று வச்சு மேலே பாதிப்பு எதுவும் இல்லாமல் போக்குவரத்துக்கு சிறப்பாக பண்ணி அதே மாதிரி 2 துவாரம் பண்ணி கொடுத்து தண்ணியை எடுத்து கொடுத்தாங்க. அந்த தண்ணியானது என்ன பண்ணுதுன்னா, கீழே இருக்கிற பகுதியெல்லாம் போயிட்டு கொலப்பாக்கம், கருகம்பாக்கம் சைட்லாம் வந்து ரொம்ப நிறைய ஆரம்பிச்சுது. அது வெளியே போகிறதுக்கான வழி இல்லாதனால மறுபடியும் ஒரு திட்டம் 150 கோடியில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, மொத்தம் வந்து ஒரு 250 கோடிக்கு மேலே திட்டத்தை கொண்டு வந்து நல்லா சிறப்பாக செயல்படுத்தி, இப்போ இந்த பகுதியில் எவ்வளோ மழை வந்தாலும் 1 நாள் 2 நாளில் தண்ணி வடிகிற அளவுக்கு சிறப்பாக ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாள்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மழை இது தாங்குமா? கண்டிப்பா இந்த ஒரு சின்ன பாதிப்பும் வர்ற அளவுக்குள்ள இங்க இல்ல, எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ வந்து இந்த ஐயப்பந்தாங்கல், இந்த கொளுத்துவாஞ்சேரி, அப்புறம் இந்த இந்த ரைட் மௌலிவாக்கம் ரூட்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது.
இது என்ன எதனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பகுதி வந்து இந்த பகுதி தாழ்வாக இருந்தது. அந்த தாழ்வாக இருந்த பகுதி எல்லாமே வந்து சிஎம்டி நிதியில் என்னென்ன நிதி இருக்கோ அந்த நிதியில் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த தாழ்வான சாலைகள் எல்லாத்தையுமே உயர்த்தி கொடுத்துருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆமாம், 100% இருக்காதுன்னு சொல்லலாம். அப்படியே வந்தாலும் ஒரு நாள் 2 நாள்ல வந்து வடிகிற அளவில் தான். ஆமா, அது வந்து இயற்கை தானே. இப்போ தண்ணி வந்து உடனே வந்துச்சுன்னா உடனே வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு நாள் மாச கணக்குல ஆமா 3 மாசம் வரைக்கும் கூட அதிகபட்சம் இருந்திருக்கு தண்ணி. எவ்வளவு தண்ணின்னா முட்டிக்கால் தண்ணி அது மாதிரிலாம் கிடையாது. இடுப்போல தண்ணி, ஆறோட தண்ணி தண்ணிலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், போட்ல போயிருக்கோம். ஆனா இப்போ ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ஒரு பிரச்சனையே இல்லாம ரொம்ப இயல்பா இருக்கும். எந்த ஒரு பயமும் இல்லாம இயல்பு நிலையில இருக்கும் நாங்க. அதனால அமைச்சருக்கும் நன்றி.